ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என சொல்லப்படும் மதுரைக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷிகள் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு 2 வாலிபர்கள் ஒரு திருநங்கையினுடைய ஆவியினால் பாதிக்கப்பட்டு அதற்கு பின்பு அவங்களுக்கு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய மதுரையிலிருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் 2018 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது தங்கவேல் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையிலிருந்து ஒரு 27 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் தான் தங்கவேல் அப்படிங்கிறவர் இருந்துட்டு இருக்காருங்க. 2018 காலகட்டத்தில் வினித் மற்றும் ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 உற்ற நண்பர்கள் அந்த கிராமத்தில் நல்ல சந்தோஷமாக சுதந்திர பறவை மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய வயது தோராயமாக ஒரு 25 வயது இருந்திருக்குங்க. கல்லூரியெல்லாம் முடிச்சு ஊதாரித்தனமாக தாங்க சுத்திட்டு இருந்திருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய பெற்றோர்கள் தாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதையெல்லாம் பெரிதுபடுத்தாம வேலைக்கே போகாம கல்லூரி முடிச்சிருந்தாலும் கூட ஊதாரித்தனமாக தாங்க சுத்திட்டு இருக்காங்க. ஊதாரித்தனமாக சுத்தினாலும் கூட நல்ல பசங்க அப்படி சொல்லி சொல்லலாங்க. கெட்ட பழக்கங்கள் எதுவுமே கிடையாதுங்க இந்த வினித் மற்றும் ரவிக்கு. அந்த டைம்ல இந்த வினித் மற்றும் ரவி டெய்லி வந்து காலையில் கிரிக்கெட் விளையாட போவாங்க. அப்புறம் ஆத்துல போய் குளிச்சுட்டு கிராமத்துக்கு வருவது, இந்த மாதிரி அன்றாட வேலைகளை நண்பர்களோடு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் நண்பர்கள் ஒருத்தர் இந்த வினித் மற்றும் ரவி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க 2 பேர்த்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் லீனா தாங்க இருப்பாங்க. அதனால கல்லு குடிச்சா உடம்புக்கு நல்லதுரா, உடம்பு வந்து சீக்கிரம் வெயிட் போட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால வினித் மற்றும் ரவி மனசு வந்து மாறி சரி கல்லு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அன்றைய நாள் கிராமத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தோட்டமுங்க. அந்த தோட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அங்கே முத்தையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 35 வயதுக்க நபர் ஒருத்தர் இருக்காருங்க. அந்த தோட்டத்தில் அவர் ஒருத்தர் மட்டும் தாங்க இருக்காரு. ஊர்லேருந்து ஒதுக்குற மாதிரி தள்ளி தாங்க இருக்காரு. அவர் யாரும் கூடையும் கொண்ட மாட்டார். அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கே புரியும். என்னதான் இருந்தாலும் கல்லு குடிக்க அந்த முத்தையன் தோட்டம் தாங்க ஃபேமஸ். அதனால இந்த ரவி மற்றும் வினித் 2 பேரும் அந்த முத்தையன் தோட்டத்தில் போய் கல்லு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போய் காலையில் கல்லு குடிச்சிட்டு வருவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. இந்த டைம்ல கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் கழிச்சு டெய்லியுமே கல்லு குடிக்க போறாங்க இல்லையா, ஒரு நாள் வந்து காசுக்கு மீறி கல்லை குடிச்சிட்டாங்க. அப்போது அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லு விற்கக்கூடிய நபர்கள் வந்து சண்டை போடுறாங்க, பணம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வினித் மற்றும் ரவி கிட்ட. அந்த நேரத்தில் அந்த தோட்டத்துக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய முத்தையன் என்ன பண்றாருன்னா நேராக அங்கே ஆஜராகிறாங்க. அப்போது வினித் மற்றும் ரவியை பார்த்துட்டு நண்பர்கள் மாதிரி பழகிறாருங்க. அந்த நேரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பணம் நான் கொடுக்குறேன், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஏன்னா அவருடைய தோட்டத்து கல்லு தான். அதற்கு பின்பு இந்த முத்தையனோடு வினித் மற்றும் ரவி 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள் மாதிரி பழகிறாங்க, வயசு வித்தியாசம் இல்லாமல். என்ன காரணம் அப்படின்னா வினித் மற்றும் ரவிக்கு 25 வயதுங்க. ஆனால் முத்தையனுக்கு 35 வயதுக்கு மேலே தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த முத்தையன் அப்படிங்கிறவருக்கு 1 வருடத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆச்சுங்க. 34 வயதில் திருமணமாகி ஒரு 3 மாத காலகட்டம் கூட இல்லைங்க. முத்தையனை விட்டுட்டு அவங்களுடைய மனைவி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த முத்தையன் அப்படிங்கிறவர் திருநங்கையாக இருந்திருக்காருங்க. திருநங்கைகள் அப்படிங்கிறவங்க தவறான பிம்பங்கள்லாம் கிடையாதுங்க, கடவுளுடைய அற்புதம் அப்படின்னே சொல்லலாம். அவங்களெல்லாம் நம்ம எப்படி ஆண் எப்படியோ பெண் எப்படியோ அதே மாதிரி தான் திருநங்கைகளுங்க. அதை அவங்களே உருவாக்கிக்கிறது கிடையாதுங்க, அவங்களுடைய ஹார்மோன்களினுடைய செயல்பாட்டுகளால் அப்படி மாறிடுறாங்க. ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க தப்பு தப்பா, இப்படி ஆம்பளத்தனம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால சரி பேருக்காவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முத்தையன் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்காருங்க. கல்யாணமாகி 3 மாத காலகட்டத்தில் இவர் திருநங்கை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் நேராக இந்த ஊர் பிரசிடென்ட் வந்து முத்தையனை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறாருங்க. இவன் வந்து ஒரு
திருநங்கை, அதையெல்லாம் மறைச்சி என் பொண்ணை வந்து மீறி கல்யாணம் பண்ணிட்டா, இனிமேல் அவனுக்கும் எங்களுக்கும் ஒட்டு உறவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் நாட்டாமட்ட சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டு போயிட்டாங்க. இதற்கடுத்து தான் ஊர் மக்கள் எல்லாமே இந்த முத்தையனை ஒதுக்கி வைக்க பார்த்தாங்க. பெரும்பாலும் கிராமத்தில் எல்லாம் இன்னும் இந்த திருநங்கைகள் அப்படிங்கிறவங்கள கொஞ்சம் தள்ளி தாங்க வைக்கிறாங்க. ஆனால் அது தவறான ஒரு விஷயங்க. அதே மாதிரி தான் முத்தையனுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் தோட்டத்துக்கே வரது கிடையாதுங்க. இந்த நேரத்தில் இந்த வினித் மற்றும் ரவி நல்லா படிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால அதை பெரிதாக எடுத்துக்காம முத்தையனோடு நெருங்கி பழக ஆரம்பிச்சாங்க. இப்படி பழக்கம் வந்து போக போக ரொம்ப உற்ற நண்பர்கள் ஆகிட்டாங்க, முத்தையனுக்கும் சரி இவங்க 2 பேருக்கும் சரி. அந்த டைம்ல முத்தையன் என்ன பண்ணுவார்னா, இந்த வினித் மற்றும் ரவிக்கு செலவுக்கெல்லாம் பணம் கொடுப்பாருங்க. என்னதான் செல்வாக்காக குடும்பமாக இருந்தாலும் கூட ஊதாரித்தனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால பெற்றோர்கள் பணம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, பாக்கெட் மணி. ஆனால் முத்தையன் தான் 500 1000 அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கும் கொடுத்து விடுவது வழக்கங்க. அது மட்டும் இல்லாமல் கல் குடிக்கிறத விட்டு அதுக்கு அடுத்தபடியாக டாஸ்மாகில் போய் நல்ல பிராண்டட் சரக்கெல்லாம் வாங்கி 3 பேரும் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தையன் வீட்டில் சரக்கடிக்க ஆரம்பிச்சாங்க. முத்தையனுடைய வீடு, அந்த தோட்டம் மற்றும் வீடு அவர் மட்டும் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, யாருமே நம்மளோட பேசுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வினித் மற்றும் ரவியை யூஸ் பண்ணிட்டாருங்க இவர். அதற்கடுத்து தொடர்ந்து தண்ணி அடிச்சுட்டே இருக்கக்கூடிய வினித் மற்றும் ரவியினுடைய அட்டகாசம் ஊருக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சுங்க. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா, ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடான ஊருங்க. எந்த விஷயம் நடந்தாலும் பஞ்சாயத்து கூட்டி ஊர் நாட்டாமை வந்து முடிவெடுப்பாருங்க. அந்த மாதிரி கூட்டத்தில் எல்லாம் வினித் மற்றும் ரவி பெரியவங்களை வந்து தப்பாக பேசுறது, அது மட்டும் இல்லாமல் ஊர் இருக்கக்கூடிய வயசு பொண்ணுங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி தொடர்ந்து இவங்களுடைய அட்டகாசம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த ஊர் மக்களும் சேர்ந்து இந்த வினித் மற்றும் ரவியினுடைய குடும்பத்தார்கிட்ட போய் மிரட்டி விட்டுறாங்க. இதற்கு மேலே உங்கள் பசங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு தெரிஞ்சாங்க அப்படின்னா ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவோம், இல்லைனா காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டின காரணத்தினால அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சுங்க. நல்ல செல்வாக்காக தான் நம்ம இருக்கோம், ஆனால் செல்லம் கொடுத்து வளர்த்த காரணத்தினால இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 குடும்பத்தாரும் வேதனைப்பட்டிருக்காங்க. அப்போது தன்னுடைய மகன்கள்கிட்ட சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, இதற்கெல்லாம் முக்கிய காரணம் முத்தையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நேராக அந்த தோட்டத்திலேயே போய் முத்தையன் கிட்ட கண்டபடி திட்டுறாங்க. முத்தையனும் அன்னைக்கு தண்ணி அடிச்சிருந்த காரணத்தினால இவங்க இருவரினுடைய குடும்பத்தையும் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டின காரணத்தினால பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க இந்த 2 குடும்பத்தாரும். அதற்கடுத்து வேற வழி இல்லாமல் முத்தையனை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் நிற்க வைக்கிறாங்க. பஞ்சாயத்தில் நிற்க வச்சு ஆண்கள் பெண்கள் சிறு குழந்தைகள் முதற்கொண்டு முத்தையனை பயங்கரமாக திட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ ஒரு திருநங்கை தானே, ஆம்பளையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பெண்களும் ஆண்களும் பேசின காரணத்தினால முத்தையனுக்கு அசிங்கமாக போச்சுங்க. கிட்டத்தட்ட 34-35 வருடங்களாக நம்ம திருநங்கையாக இருந்தாலும் கூட யாருக்கும் தெரியாம தான் வச்சிருந்தோம். ஆனால் இப்போது ஒட்டுமொத்த ஊர் மக்களும் நம்ம இப்படி அசிங்கமாக பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்தையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதற்கடுத்து அந்த கூட்டத்தில் வந்து முத்தையன்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் வினித் மற்றும் ரவி கிட்ட நீ சகாசமே வச்சக்கூடாது, அப்படி வச்ச அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்தையன் அழுதுகிட்டே போயிட்டாருங்க தோட்டத்துக்கு. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே வினித் மற்றும் ரவி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முத்தையன் வந்து நல்லவர் தான், நம்மளுக்கு பணம் கொடுத்து நம்மள நண்பர்கள் மாதிரி அண்ணன் மாதிரி தான் பழகினாரு, நம்மளால தான் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை, நம்ம இனிமேல் அவர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஒரு 10-20 நாள் வந்து விலகி தாங்க நின்றுருக்காங்க. முத்தையனுடைய தோட்டத்துக்கு போகாம இந்த குடிப்பழக்கம் எல்லாம் இல்லாமல் தாங்க இருந்திருக்காங்க. அதற்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் தொடர்ந்து முத்தையன் காட்டுக்கு போகாம இருந்த காரணத்தினால முத்தையனுக்கு அப்படியே மனசே குழம்பி போச்சுங்க. ஏற்கனவே அந்த ஊர்ல 2 பேர் தான் வந்து தம்பிகள் மாதிரி பழகிட்டு போனாங்க. அவங்களும் வரதில்லையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு 20 நாள் கழிச்சு ஒரு நாள் ஆத்துல வந்து வினித் மற்றும் ரவி குளிச்சிட்டு இருக்கும்போது நேரா அந்த ஆத்துல போய் மீட் பண்றாருங்க முத்தையன். அப்போது மறுபடியும் இந்த ஆள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது முத்தையன் அழுதுகிட்டே ஒரு விஷயத்தை சொல்றாருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் 1 மாசம் வந்து பாம்பே போய் அங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அங்கே இருந்துட்டு வரலான்னு இருக்கேன், இன்னைக்கு நைட்டே கிளம்புறேன், அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம தோட்டத்தில் வந்து சரக்கு அடிச்சுட்டு போலாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட பிறந்த தம்பிகள் மாதிரி பழகின காரணத்தால தான் அவர் இப்படி ஆயிடுச்சாட்டுருங்க. அதே நேரத்தில் பெரிய அழுத உடனே வினித் மற்றும் ரவி 2 பேரும் சரி ஒரு நாள் தான் அப்படி சொல்லிட்டு நேராக ஆற்றுலேருந்து கிளம்பி மறுபடியும் சரக்கு பாட்டெல்லாம் வாங்கிட்டு அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெரிய பிரம்மாண்டமான வீடெல்லாம் கிடையாதுங்க. ஓலையில் வந்து பார்த்தீங்கன்னா குடிசை மாதிரி கட்டி மண் செவரில் மேற்றி அந்த மாதிரி தாங்க அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு முத்தையன். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய 2 ஏக்கர் 3 ஏக்கர் வந்து முத்தையனுக்கு சொந்தமானதாங்க. கடைசியாக அந்த குடிசையில் போய் மறுபடியும் 3 பேரும் தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் போதை வந்த உடனே முத்தையன் வந்து பயங்கரமாக கதறி அழுகிறாருங்க. என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஊரில் என்னை யாருமே சேர்த்திக்கிறது கிடையாதுடா, ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் நான் தம்பிகள் மாதிரி தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கட்டுக்கட்டாக கொடுத்துருக்காருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 ஏக்கர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய வருமானம் முத்தையனுக்கு மட்டும் தாங்க, அவருக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லை. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாத காலத்துக்கு முன்னாடியே இறந்தாங்க, அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. ஸோ அந்த பணத்தையெல்லாம் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட வற்புறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டாருங்க. நான் பாம்பே போகிறேன்ல அதனால் அப்படின்ட்டு. பாம்பே எதுக்காக போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒட்டுமொத்த ஊர் மக்களும் இப்படி தவறாக பேசுகிறாங்க இல்லையா, ஆம்பளை இல்லை திருநங்கை அப்படிங்களா, அதெல்லாம் மனசில் நினச்சி தான் பாம்பே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. பெரும்பாலும் இந்த திருநங்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொல்கத்தா பாம்பே அந்த மாதிரி பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பது வழக்கம். அதே மாதிரி தான் இவரு நினைப்பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டு வினித் மற்றும் ரவி அசால்ட்டாக விட்டுட்டாங்க. கடைசி அவருக்கு ஆறுதலாம் சொல்லிட்டு சரிண்ணா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினித் மற்றும் ரவி சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணிக்கு தாங்க ஊருக்குள்ளே கிளம்பி வர்றாங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு. இவங்க 2 பேரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்றைக்கி நைட்டே பாம்பே கிளம்புறேன்னு சொல்லிட்டு முத்தையன் சொன்னார் இல்லையா, அதனால் அதை பெரிதுபடுத்தாமல் தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டில் படுத்து தூங்கிட்டாங்க. அதற்கு அடுத்த நாள் அதற்கு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா முத்தையனுடைய தோட்டத்துக்கு இந்த வினித் மற்றும் ரவி போகவே இல்லைங்க. அதற்கடுத்து 2 நாள் கழிச்சு ஒரு நாள் காலையில் ஒரு 6 மணி 6:30 மணி இருக்குங்க. ஊருக்கு கூடி எல்லாருமே வந்து பரபரப்பாக
ஒரு பகுதியை நோக்கி ஓடுறாங்க. எங்கடா ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓடி போய் பார்க்கும்போது கரெக்டாக எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஊரினுடைய எல்லையில் அழகுநாச்சியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. இந்த வீடியோவை முடியறதுக்குள்ள அது நான் சிம்பிளாக சொல்ல பார்க்குறேன். அந்த அழகுநாச்சியம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றை தாண்டுறோம் அப்படின்னா அடுத்து படிக்கட்டு வச்சாவே அந்த கோவில் தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுடைய கொஞ்சம் தூரம் தள்ளி கெஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெஜம் அப்படின்னா தெரியும் இல்லையா, நீர் சுழற்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் போனாலும் உள்ளே இழுத்துட்டு போயிடும். மேலே கூட சடலம் கூட வராது. அந்த மாதிரி கெஜம் வந்து அங்கே இருக்குங்க. ஆனால் உள்ளூர்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அழகுநாச்சியம்மன் கெஜம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் திருவிழா எடுக்கும்போது தான் அந்த அழகுநாச்சியம்மனுடைய சிலைகளை வந்து க்ளீன் பண்ணுவதற்காக அந்த ஆற்றுக்குள்ளே பூசாரி மட்டும் அருள் வந்து இறங்கி மேலே வருவாருங்க. அதை தவிர யாருமே அந்த கெஜத்தில் கால் கூட வைக்க மாட்டாங்க. அப்படி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாவுதாங்க. உள்ளே போனாங்க அப்படின்னா அப்படி உங்களுக்கு மீட்டெடுக்கவே முடியாது. இது சுற்று வட்டார மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுங்க. அப்படிப்பட்ட அந்த கெஜம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி தான் ஊர்க்காரங்க ஓடுறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது இந்த வினித் மற்றும் ரவிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த முத்தையன் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா, 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்துட்டு வந்தாங்க. அவர் வந்து அப்படியே உப்பி போய் அந்த கெஜத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் போகாத காரணத்தினால மீன்கள் பெரிய பெரிய மீன்கள் இருக்குங்க. அதெல்லாம் அரிச்சு அப்படியே உப்பி போய் விகாரமான தோட்டத்தில் வந்து சடலம் மேலே மிதக்குதுங்க. அதை பார்த்த உடனே உள்ளூர்காரங்க எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. அழகுநாச்சியம்மனுடைய கோவில் மாதிரி இருக்கக்கூடிய கெஜத்தில் இவன் விழுந்து கிடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இப்படி நினைச்சாலும் கூட வினித் மற்றும் ரவிக்கு இன்னொரு பயங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்தோம், பாம்பே போகிறதா நினச்சிட்டு இருந்தாரு. அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருப்பாருங்க. அதனால தான் பாடி வந்து மேலே அழுகி போய் கிடக்கிற நிலையை பார்த்தா கண்டிப்பாக 2 நாள் இருக்கும். ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு வினித் மற்றும் ரவி 2 பேரும் சொல்லவே இல்லைங்க. அன்னைக்கு கடைசியாக நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து அந்த சடலத்தை மேலே வந்து உள்ளூர்காரங்களோட சேர்த்து என்னதான் இருந்தாலும் ஊர்க்காரங்களில் சில பேர் தூரத்து சொந்தம் இருப்பாங்க இல்லையா, அந்த சொந்தக்காரங்களோட உதவியோடு மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணி விட்டுட்டு போச்சல அந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்களும் வந்து இறுதி சடங்கெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த முத்தையனுடைய சடலத்தை வந்து தொடவே முடியலைங்க. அப்படியே அழுகி போயிருக்குது. அதனால் ஊருக்குள்ளேயும் கொண்டு போகாமல் அவங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கும் கொண்டு போகாமல் நேராக சுடுகாட்டுக்கே எடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க கூட்டம் கூட்டி. அப்படி கூட்டம் கூட்டி முடிவெடுக்கிறதுக்குள்ள சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சுங்க. அந்த சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சு கடைசியாக ஊரினுடைய ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முத்தையனுடைய சடலத்தை வச்சு அங்கிருந்து நேராக தகன மேடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. முத்தையனுடைய பரம்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த எரியூற்ற வழக்கம் வந்து அவங்களுக்குள்ள கிடையாதுங்க. என்ன நடந்தாலும் புதைக்கிறதாங்க வழக்கம். ஆனால் டீகம்போஸ் ஆன காரணத்தினால ரொம்ப அழுகி போயிருந்த காரணத்தினால வேறு வழி இல்லாமல் எப்படி குழியெல்லாம் தோண்டி உள்ள வைக்கிறது கஷ்டம் இல்லையா, அதனால் தகன மேடையில் வச்சு எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்காரங்கெல்லாம் முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி விறகு கட்டையெல்லாம் எடுத்து அந்த தகன மேடையில் வச்சு முத்தையனை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சு ஒரு எரியூட்ட ஆரம்பிக்கிறாங்க. 6 மணி 7 மணி ஆயிடுச்சு. அதற்கடுத்து வினித் மற்றும் ரவி 2 பேரும் தனியாக போயிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளை அண்ணன் மாதிரி தான் பார்த்தாரு, சாகும்போதும் கூட நம்மளுக்கு பணம் கொடுத்தாரே கட்டுக்கட்டா, இப்படி இறந்துட்டாரே, சொல்லியிருந்தா நம்ம எப்படியாவது அவரை காப்பாற்றிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பேச ஆரம்பிக்கிறாங்க தண்ணியை போட்டு. அந்த நேரத்தில் கரெக்டாக இந்த தகன மேடையில் எடுத்து போய் அவருடைய சடலத்தை எரி விட்டுட்டு வந்தாங்க இல்லையா, சொந்தக்காரங்க எல்லாருமே தூரத்து சொந்தக்காரங்க தானே, அவங்க போயிட்டாங்க. அந்த சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய ஊழியர் மட்டும் தாங்க இருந்திருக்காரு. டிஸ்போஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 6 மணிக்கு 7 மணிக்கு அந்த சடலத்தை எரிய விட்டுட்டே இருந்து கரெக்டாக இரவு ஒரு 12 மணி தோராயமாக இருக்குங்க. அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர் என்ன பண்ணுறாருன்னா அலறி அடிச்சுட்டு ஊருக்குள்ளே கத்திக்கிட்டே ஓடி வர்றாருங்க. இதை பார்த்த உடனே ஊர் நாட்டாமை முதற்கொண்டு எந்திரிச்சு வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் ஊர் நாட்டாமை கிட்ட அந்த சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய ஊழியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா முத்தையா முத்தையா அப்படின்னு மட்டும் தாங்க சொல்கிறாரு. சுடுகாட்டிற்கக்கூடிய சைடை நோக்கி கை அமைக்கிறாரு. அதை தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருங்க. பித்து பிடிச்ச மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகிட்டாரு. அந்த ஊரில் கூடிய ஒரு மண்டபத்து சைடில் அப்படியே கிறுக்கு பிடிச்ச மாதிரி தலைமுடியெல்லாம் இழுத்துக்கிட்டே அப்படியே உட்காந்துக்கிட்டாருங்க, மண்ணவாரி தலையில் போட்டுக்கிட்டு. இதெல்லாம் பார்த்து ஊர்க்காரங்க எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. ஏற்கனவே கெஜத்தில் இறந்தாரு. அது மட்டும் இல்லாமல் எடுக்கும்போது விகாரமாக இருந்துச்சு. இப்போது அடக்கம் பண்ணுறதை விட்டு தகன மேடையில் வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தூரத்து சொந்தக்காரங்க கூட அந்த சுடுகாட்டில் வெந்திரிச்சாலியான்னு பார்க்கறது கூட யாரும் போக மாட்டேங்கிறாங்க. காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருந்து காலையில் ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் போய் அந்த தகன மேடையில் போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஊருக்கும் ஒரு பெரிய குலைநடுங்கும் காட்சி அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த முத்தையனுடைய சடலத்தை வந்து பார்த்தீங்கன்னா விறகு வச்சு எரி விட்டுனாங்க இல்லையா, முதுகு பகுதி மட்டும் தாங்க எரிஞ்சிருக்கு. மற்ற எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வைக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படியே இருக்குதுங்க. கொஞ்சம் கூட வேகவே இல்லைங்க. இது சாத்தியமே கிடையாதுங்க. வித்தியாசமாக ஏதோ அமானுஷமாக நடக்குது. இதை பார்த்த உடனே ஊர்க்காரங்க எல்லாமே நடுங்கிட்டு சுடுகாட்டை விட்டு பாதி பேர் வெளியே வந்துட்டாங்க. அதற்கடுத்து நெருங்கிய உற்சாரம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுடைய வழக்கப்படி புதைக்கிறதான சரி, அதனால் புதைச்சே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை தகன மேடையில் வச்சு எரி விட்டுட்டாங்க. ஆனால் இப்போது மறுபடியும் புதைக்கிறது அப்படின்னா இது வித்தியாசம் தானே, வேறு வழி இல்லாமல் எப்படியும் முடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு குழியை தோண்டி முத்தையனுடைய சடலத்தை பாறை வந்து எடுத்து வந்தாங்க இல்லையா, அந்த இருக்கக்கூடிய மூங்கில வச்சு தூக்கி குழிக்குள்ளே போட்டு முத்தையனை வந்து சமாதி பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இதற்காக 2வது முறை வந்து பார்த்தீங்கன்னா குழி தோண்டி அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் ஒருத்தவங்க வந்து கொல்லி வைக்கணும் இல்லையா, அந்த கொல்லி வைக்க யாருமே முன் வரலீங்க. தூரத்து சொந்தக்காரங்க ஃபர்ஸ்ட் டைம் கொல்லி வச்சே வேகல. 2வது டைம் கொல்லி வச்சா நம்மளுடைய குடும்பத்துக்கு ஆபத்து அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு தான் யாரும் பண்ண மாட்டேட்டாங்க. அதற்கடுத்து எடுத்து போய் குழி தோண்டி வந்து அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் இந்த வினித் மற்றும் ரவி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மனசே உடஞ்சு போயிருக்காங்க. அடிக்கடி தண்ணி அடிச்சுட்டு வீட்லையும் கேட்காம பயங்கர தண்ணி அடிச்சுட்டே ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. 1 வார காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் ஃபுல் போதையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரக்கெல்லாம் 2 பேர் வாங்கிட்டு நேராக இந்த முத்தையன் தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிசைக்கு போகிறாங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்தையன் உயிரோடு இருக்கும்போதே அந்த ஏரியாவுக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்போது இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி ஆயிடுச்சுங்க. அங்கேயே தான் போய் இவங்க டெய்லி நிறுத்திட்டு வரது வழக்கம். அதே மாதிரி அன்றைய நாளும் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு பாட்டெலாம் வாங்கிட்டு நேராக அந்த குடிசைக்கு போகிறாங்க ஃபுல் போதையில். அங்கே போயிட்டு தண்ணி அடிச்சா என்ன பண்ணுறோம் அப்படின்னே தெரியாது இல்லையா. பயங்கரமாக அழுகுறாங்க முத்தையனை நினச்சி. நீ இப்படி பண்ணிட்டியே, நீ சொல்லியிருந்தா உங்களோட நானும் வந்திருப்பேன் சொல்லிட்டு என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. அதற்கடுத்து இந்த வினித் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அண்ணனுக்கு இங்கே மட்டும் சரக்கு கொடுத்தா பத்தாதரா, நம்ம மட்டும் குடிச்சிட்டு இருக்கோம், அவரோட காசில் தான் நம்ம குடிக்கிறோம், நம்ம நேராக சுடுகாட்டில் போய் அவரோட சமாதியில் வந்து சரக்கு ஊற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போதையில் தள்ளாடிக்கிட்டே போகிறாங்க. அங்கேருந்து கரெக்டாக அந்த தகன மேடை தாண்டி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குழி தோண்டி முத்தையனை வச்சாங்க இல்லையா, அந்த சமாதிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க இந்த வினித் மற்றும் ரவி. அதற்கடுத்து அந்த சரக்கு பாட்டில் எடுத்து தலைக்கும் காலுக்கும் அங்கங்கே சரக்கு பாட்டில் ஊற்றிட்டு இருக்காங்க. இரவு மணி தோராயமாக 9 மணி இருக்குங்க. அந்த டைமில் இவங்க 2 பேரும் வித்தியாசமாக அந்த சரக்கெல்லாம் ஊற்றிக்கிட்டு முத்தையனை நினச்சி அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய முதுகு சைட்லேருந்து ஒரு பயங்கரமான சத்தம்ங்க. அந்த சத்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சிங்க இவங்க 2 பேர்த்துக்குமே. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வினித் மற்றும் ரவி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கும்போது அங்கே தகன மேடை இருந்துச்சு இல்லையா, முத்தையன் எடுத்து போய் முதல் முறை தகன மேடையில் எரி விட்டு பார்த்தாங்களே, அந்த தகன மேடை வந்து பார்த்தீங்கன்னா பழைய தகன மேடைங்க, ரொம்ப வருஷத்துக்கு உண்டானது. இன்னொரு தகன மேடை புது தகன மேடை கட்டியிருக்காங்க, எப்போ வேணாலும் இது விழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பழைய தகன மேடை தான் முத்தையனை வச்ச அந்த தகன மேடையில் 4 தூண்கள் மாதிரி தாங்க தகன மேடை இருக்கும். ஒரு தூண் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் அப்படி இடிச்சு கீழே விழுந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டடமே விழுந்துருச்சுங்க. அந்த சத்தத்தை கேட்டு தான் டக்குன்னு வினித் திரும்பி பார்த்து பயந்துட்டாருங்க. பயந்த உடனே ரவி வந்து சாதாரண போதை இருந்த காரணத்தால் திரும்பி பார்த்துட்டு ஒன்றுமல்லடா தகன மேடை தான் விழுந்திருக்கு, பயப்படாத அப்படின்னு சொன்ன உடனே வினித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டன்னான மாதிரி நின்ட்டாருங்க. அந்த இடிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த தகன மேடையே பார்த்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கட்டடங்கள் விழுந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணு மாதிரி புகை மாதிரி கிளம்பும் இல்லையா, இதெல்லாம் வந்து வினித் உத்து கண்ணிமைக்காமல் பார்த்துட்டு இருக்காருங்க. அப்போது ரவி ஒரு 5 நிமிடம் கழித்து என்னடா ஆச்சு அங்கே என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது வினித் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கை காமிக்கிறாருங்க தகன மேடையை பார்த்து. அந்த நேரத்தில் வினித்தினுடைய கண்கள் எல்லாமே அப்படி பயந்து தோட்டத்தில் செவந்து போய் கிடக்குதுங்க. அங்கே என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது ரவிக்கு தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு காட்சியை முதல் முறை பார்க்குறாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தகன மேடை அந்த மண்ணெல்லாம் புகை மாதிரி கிளம்பும் இல்லையா, அந்த புகை மறைஞ்ச உடனே அங்கே ஒரு வேஷ்டி கட்டி ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுருக்காருங்க. அந்த நபரை பார்க்கும்போதே கொஞ்சம் விகாரமாக தாங்க இருக்குது. உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவி மற்றும் வினித் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய ஊழியர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க. ஆனால் அதற்கு பின்பு தான் உத்து பார்க்கும்போது தெரியுதுங்க அங்கே நிற்கிறது வேறு யாரும் கிடையாது, இறந்து போன முத்தையா தான் அவனுடைய ஆன்மா தாங்க. அதை பார்த்த உடனே வினித் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஓடவும் முடியல அப்படின்னு நின்றுட்டாரு. ஆனால் ரவி வந்து கொஞ்சம் தைரியமான ஆளாட்டு இருக்குங்க, சரக்கு வேறு அடிச்சிருக்காருல, ஐயோ அண்ணன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் அந்த உருவம் நிற்கக்கூடிய பகுதியை நோக்கி ஓடுறாருங்க. அதற்கடுத்து அதே நேரத்தில் இவங்களுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ரவி மற்றும் வினித் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி 9:30 மணிக்கெல்லாம் எப்பயுமே வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனால் காணமே அப்படின்னு சொல்லிட்டு வினித்தினுடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா பக்கமும் தேடி பார்த்துருக்காருங்க, ஊர் அப்புறம் முத்தையனுடைய அந்த குடிசையெல்லாம் தேடி பார்த்துட்டு கடைசியாக சுடுகாட்டுக்கான போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சுடுகாட்டுக்கு வந்திருக்காருங்க. சுடுகாட்டுக்கு எதுக்கு வந்திருக்காரு உங்களுக்கே தெரியுமில்ல, போதையில் இருக்காங்க, என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா, அதனால தான் ஒரு யூகத்தில் தான் வந்திருக்காரு. கரெக்டாக அந்த சுடுகாட்டினுடைய கேட்டு பக்கத்தில் வரும்போது வினித் வந்து அப்படியே ஸ்டன்னாய் மாதிரி அழுவிட்டு நின்றுருக்காருங்க. அதே நேரத்தில் இந்த ரவி அப்படிங்கிறது அந்த தகன மேடை இருக்கக்கூடிய முத்தையன் நிற்கக்கூடிய பகுதியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காருங்க. இந்த காட்சியை சுடுகாட்டினுடைய அந்த நுழைவாயில் நுழைச்ச உடனே பார்த்துட்டாருங்க. அவருடைய கண்களுக்கும் அங்கே நிற்கிறது முத்தையனுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதே நேரத்தில் வினித் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேண்டோட அப்படியே யூரின் போயிட்டாருங்க பயத்தில். ஆனால் ரவி மட்டும் அப்படியே தள்ளாடிட்டு அந்த உருவத்து பக்கத்தில் போக பார்க்குறாரு. டே 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 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கத்தியும் கூட எதுவுமே நடக்கலைங்க. அதற்கடுத்து இவருடைய நல்ல நேரம் அப்படியே சொல்லாங்க. அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே சுடுகாட்டு காளி கோவில் ஒன்று இருக்கும், ஹரிச்சந்திரன் கோவிலும் இருக்கும். அந்த கோவில் இருக்கக்கூடிய பிடிமண்ணை கையில் எடுத்துட்டு வேகமாக ஓடி வர்றாருங்க வினித்தினுடைய அப்பா பக்கத்தில் ஓடி வரும்போது அவங்களுடைய மகன் வந்து தள்ளி தான் நிற்கிறாரு. அவரை விட்டுட்டு ரவி பக்கத்தில் ஓடுறாருங்க. ஏன்னா அந்த உருவத்து பக்கத்தில் இவர் தான் நெருங்கி போகிறாரு. இவர் நெருங்கி பக்கத்தில் வர அந்த மண்ணை வேஸ்டின உடனே சல்லுன்னு போகுதுங்க அந்த முத்தையனுடைய ஆன்மா. அதற்கடுத்து 2 பேர்த்தையும் பலர்னு அப்பி வினித்தினுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே கூட்டு வராருங்க. ஊரினுடைய எல்லை கூட்டு வந்து ரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாருங்க. வினித் அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டு வந்து சுடுகாட்டில் இருந்த காரணத்தினால குளிச்சுட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்து தூங்க வச்சிட்டாங்க. நைட்டு ஒரு 1 மணி 1:30 மணிலேருந்து இந்த வினித்துக்கு பயங்கர காய்ச்சல் வர ஆரம்பிச்சுங்க. ஏன்னா தத்ரூமா பார்த்துட்டார் இல்லையா. அதுக்கடுத்து ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்கு போனோம் அப்படின்னா கதவை தட்டணும், கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு நம்ம தண்ணி அடிச்சுக்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேராக சைடு படிக்கட்டு வழியா மாடி படிக்கட்டில் போய் மாடியில் போய் படுத்து தூங்கிட்டாருங்க. படுத்து தூங்கினவர் தாங்க காலையில் வினித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி 10 மணி இருக்கும். வினித்தினுடைய வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்கு இப்படி நடந்துச்சு. அவங்க அப்பா வந்து யாருக்கிட்டையும் சொல்லிங்க, வினித்தினுடைய அம்மா கிட்ட கூட சொல்லு. இந்த விஷயம்லாம் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினித் அவங்களுடைய அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாருங்க. கரெக்டாக 10 மணி தோராயமாக 10:30 மணி இருக்குங்க. நேராக வினித்தினுடைய வீட்டுக்கு ரவியினுடைய அம்மா அப்பா வந்து ரவி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வினித்தினுடைய அப்பாவும் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிட்டாருங்க. இவன் நைட்டே வந்துட்டான், அவன் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் மொட்டை மாடியில் படுத்துக்கிறது இவங்க கவனிக்கலையாட்டுருங்க. அதற்கடுத்து ஒட்டுமொத்த ஊரும் சுற்றி பார்த்துட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க. அந்த டைமில் மதியம் ஒரு 12 மணி தோராயமாக இருக்குங்க. இந்த முத்தையனுடைய தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்து சொந்தக்காரங்களே இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, ஒரு சுற்றிட்டு வருவாங்க யாருமே இல்லாத காரணத்தினால. அந்த மாதிரி தோட்டத்துக்குள்ள போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நபர் ஆண்மகன் போயிருப்பாருங்க. அந்த நேரத்தில் இந்த முத்தையன் வாழக்கூடிய இந்த குடிசை இருக்கு இல்லையா, குடிசையினுடைய கதவு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீத்துக்கு இதில் தான் போட்டிருப்பாங்க. ரவியினுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நீட்டின மாதிரியும் இடுப்போடு சேர்த்து
வீட்டுக்குள்ளே நீட்டின மாதிரி செத்து கிடக்கிறாருங்க ரவி. இதை பார்த்துட்டு தான் அந்த முத்தையனுடைய தூரத்து சொந்தக்காரங்க ஊருக்குள்ள கதறி அடிச்சுட்டு ஓடி வராருங்க. ரவி அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ரவி பக்கத்தில் நெருங்கவே முடியலைங்க. அவ்வளவு துர்நாற்றம் அடிக்குதுங்க. அந்த துர்நாற்றம் எங்கேயோ அடித்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த முத்தையனை தூக்கும்போது ஒரு நாத்தம் எப்படி அடிச்சு கசத்துலேருந்து தூக்கும்போது அதே நாத்தம் தாங்க ரவி கட்டையும் அடிக்குது. ஆனால் நைட்டு இறந்தவர் அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ வாடகை அடிக்கும். ஆனால் அவ்வளோ வாடகை வந்து பார்த்தீங்கன்னா ரவி கட்டை அடிக்குதுங்க. அதற்கடுத்து அவரை எடுத்து போய் இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போது ரவி எடுத்து போய் அடக்கம்லாம் பண்ணி முடிச்சு அடுத்த நாள் காலையில் தான் ரவி வந்து அங்கே எப்படி போனார் மொட்டை மாடியில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட்டு ஒரு 2 மணி 2:30 மணி தோராயமாக இருந்திருக்குங்க. யாரும் ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தினுடைய வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்காங்க ஆண்கள் மற்றும் பெண்கள். அந்த நேரத்தில் இந்த ரவி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பிரம்ம பிடிச்ச மாதிரி தன்னிலை மறந்து தானாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியில் நடந்து போயிட்டு இருக்காருங்க. அப்போது இந்த ஊர்க்காரங்களாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா தண்ணி போடக்கூடிய காரணத்தால் இப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிதுபடுத்தாம விட்டாங்க. அடுத்த நாள் காலை தான் அவங்க மகன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 2:30 மணி தோராயமாக அவன் பாட்டு பித்து பிடிச்ச மாதிரி நாங்கள் ரவி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சத்தம் போட்டும் கூட பிரம்ம பிடிச்ச மாதிரி போனா. ஆனால் இப்படி போய் சாவான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிய வருதுங்க. அதற்கு பின்பு தான் வினித்தினுடைய அப்பா இதற்கு மேலே மறைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. நைட்டு நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சொல்றது மட்டும் இல்லாமல் ரவியை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் போய் தூங்க சொன்னதே வினித்தினுடைய அப்பா தாங்க. அவர் நல்லதுக்காக தாங்க சொல்லியிருக்காரு. வீட்டு கதவை தட்டின அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவும் பார்த்துட்டு அடிப்பாங்கடா, அதனால மொட்டை மாடியில் போய் படுத்துக்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாங்க ரவி செஞ்சிருக்காரு. அதற்கு பின்பு தான் ரவியினுடைய உயிர் இப்படி அப்பாவித்தனமாக போயிருக்குங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு வினித்தினுடைய குடும்பத்தாருக்கும் சரி வினித்துக்கும் சரி கொலையே நடிக்க போச்சுங்க. அடுத்த டார்கெட் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பற்றியும் நினச்சிக்கிட்டே இருந்திருக்காருங்க. இந்த வினித் அப்படிங்கிறவர் யாரு ரவியை பற்றியும் முத்தையனை பற்றியும் 2 பேரும் தான் உற்ற நண்பர்களாக இருந்தாங்க. 2 பேரும் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வுக்கு பின்பு கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் தண்ணி அடிச்சுட்டு வினித் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள பயங்கர அட்டகாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. அவங்களுடைய அப்பாவையே எதிர்த்து கை வைக்க வந்துட்டாருங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து எப்படியோ நாசமா போட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்களும் விட்டு தொலைச்சிட்டாங்க. வேற வழி இல்லையே, கேட்க மாட்டேங்கிறாரு. எப்படி இருந்தாலும் கூட இரவு ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாருங்க இந்த வினித் அப்படிங்கிறவர். இந்த டைமில் ஒரு நாள் அமாவாசை காலகட்டங்க. அன்றைய நாள் இந்த வினித் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லாக போய் சரக்கு அடிச்சுட்டு கரெக்டாக அந்த முத்தையனுடைய குடிசையில் தான் போய் அடிச்சிருக்காரு. பயமெல்லாம் இல்லை, ஏன்னா நெருங்கின நண்பர்கள் மாதிரி பழகிட்டார் இல்லையா, போதையில் என்ன பண்ணுற அப்படின்னே தெரியல. அதற்கடுத்து மறுபடியும் ரவி மற்றும் வினித் உயிரோடு இருக்கும்போது எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்க 2 பேத்துக்கும் போய் நம்ம சரக்கு ஊற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினித்தினுடைய சமாதிக்கும் முத்தையனுடைய சமாதியிலும் போய் சரக்கு ஊற்றிட்டு இருந்திருக்காருங்க. அந்த டைம் நடுநிசை நேரம் ஒரு 12 மணி தோராயமாக இருக்குங்க. அப்போது இவ்வளோ நேரம் ஆள காலமே அப்படின்னு சொல்லிட்டு வினித்தினுடைய அப்பா வந்து கிளம்பி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது நேராக வந்து பார்த்தீங்கன்னா தள்ளாடிட்டே வீட்டுக்குள்ளே வராருங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா தள்ளாடிட்டே வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே வினித்தினுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பயங்கர துர்நாற்றம் அடிக்குதுங்க வீட்டுக்குள்ள. அப்போதே அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் வாசப்படியிலே நிறுத்திட்டாங்க. சுடுகாட்டுக்காட போயிட்டு வர போய் குளிடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு வந்து தண்ணியை அள்ளி ஊற்றுறாங்க. ஊற்றி சோப்பெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சிருக்காரு இல்லையா, சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்கும்போதும் அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா வினித்தினுடைய நடவடிக்கை எல்லாமே மாற்றமாக தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவ்வளவு குளிச்சும் கூட வினித்தினுடைய உடம்புல இருந்து அந்த துர்நாற்றம் போகவே இல்லைங்க, அந்த பிணவாடை அப்படிங்கிறது. அந்த காரணத்தினால அடுத்த நாள் காலையில் நம்மளுடைய மகனை கோயில் குளத்தை கூட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்து போய் ரூம்குள்ளே படுறா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. ரூம்குள்ளே படுத்த வருதாங்க. நைட்டு ஒரு 2 மணி 2:30 மணி தோராயமாக இருக்குங்க. எங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்திலிருந்து முடிச்சு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு போய் சரி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா போய் பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சிங்க அவங்களுடைய அம்மாவுக்கு. அச்சாசலாக ஒரு பெண்மணி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வினித் அப்படிங்கிறவர் கட்டலில் படுத்திருக்காருங்க. அவங்களுடைய அம்மாவுடைய சேரீ வந்து ஒன்று இருக்குங்க. அந்த சேரீ எடுத்து அப்படியே கரெக்டாக மடிப்படுத்து கட்டிக்கிட்டு கட்டலை வந்து படுத்துக்கிட்டு நெத்தியெல்லாம் போட்டு இந்த காஞ்சனா படத்தில் ராகவா லாரன்ஸ் எப்படி பண்ணுவார் அந்த மாதிரி படுத்து கிடக்கிறாருங்க. இதை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாங்க அவங்களுடைய அம்மா. உடனே அவங்களுடைய அப்பாவை எழுப்பி தன்னுடைய மகன் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய அப்பாவுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலீங்க. ஊருக்குள்ளே இதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா நம்மளுடைய மகனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முத்தையனை பேசினாங்களோ அதே மாதிரி பேசிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. விடிய இவங்களுக்கு பாதுகாப்புக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த வினித் படுத்திருக்கக்கூடிய பெட்ரூமுடைய கதவை வெளி சைடு வந்து லாக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. அதற்கடுத்து காலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு போய் பார்க்கும்போது நைட்டு எப்படி படுத்தாரோ அதே மாதிரி காவி வேட்டி கட்டி படுத்திருக்காருங்க இந்த வினித் அப்படிங்கிறவர். இதை பார்த்த உடனே பயங்கர குழப்பங்க. நைட்டு இவங்களுடைய அம்மா பார்த்தது கற்பனையா அல்லது இவன் இப்படி பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பம் வந்துருச்சுங்க. இருந்தாலும் காலையில் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வினித்திட்ட போயிட்டு அழகநாச்சியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சாமி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பயங்கர ஆவேசமாக கத்துறாருங்க. அந்த அம்மன் தெய்வத்தை வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாருங்க. அவளால் தான் எங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாருங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இவங்க 3 பேரும் சேர்த்து, அதனால தான் இப்படி சொல்கிறேன். அதற்கு பின்பு சாமி அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பெற்றோர்கள் 2 பேரும் மட்டுமே போயிட்டு அந்த அழகநாச்சியம்மன் கோயிலில் போய் சாமியெல்லாம் விட்டு என்னுடைய மகனுக்கு ஆபத்து வராமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த நிகழ்வு நடந்து அடுத்த நாள் இரவே இன்னொரு பயங்கரம் நடந்துச்சுங்க. முன்னாடி நாள் இரவு வந்து இவர் இப்படியெல்லாம் பண்ணார் இல்லையா, அதனால கொஞ்சம் சுதாரிப்பாக தூங்காம தாங்க இருக்காங்க வினித்தினுடைய பெற்றோர்கள். அதற்கடுத்து ஒரு 1 மணி 1:30 மணிக்கு இவங்களே எரியாமல் கண்ணசந்து தூங்கிட்டாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக 2:15 மணி 2:45 மணிக்கு டக்குன்னு வந்து ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா எந்திரிச்சு யதார்த்தமாக போய் பார்ப்பாங்களே உடம்பு சரியில்லை அப்படின்னா போய் பார்க்கும்போது கட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா வினித்தை காணுங்க.
மிரண்டு போன வினித்தினுடைய அம்மாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவங்களுடைய அப்பாட்ட சொன்ன உடனே இதற்கு மேல நம்ம தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் நடந்த விஷயங்களை சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ஒட்டுமொத்த ஊருக்குள்ளேயும் சரிங்க, அந்த முத்தையனுடைய தோட்டம் அப்புறம் சமாதி எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. வினித்தை எங்கேயுமே காணும். அன்றைய நாள் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 2 நாட்கள் 3 நாட்கள் ஆகும் கூட வினித் வந்து வீட்டுக்கு திரும்பவே இல்லைங்க, எங்கேயும் ஆளையும் காணும். பொதுவாக கிராமத்திலாம் இந்த மாதிரி வாலிபர்கள் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா உடனே காவல்துறையெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, எங்கேயாவது போயிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இந்த குடும்பத்தாரும் விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் வெள்ளிக்கிழமை வருதுங்க. அந்த வெள்ளிக்கிழமையில எப்போதுமே அந்த அழகுநாச்சி அம்மன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பூசாரி அருள் வந்து வாக்கு சொல்வது வழக்கங்க. அதே மாதிரி இந்த வினித்தினுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து தன்னுடைய மகனை காணாமே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த அழகுநாச்சி அம்மன் கோவிலுக்கு போகிறாங்க. வரிசையில் ஒவ்வொருத்தராக வந்து குறி சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு வினித்தினுடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அருள் வந்த பூசாரியினுடைய கால்களை தொடலான்னு தொட்டாதாங்க. டக்குன்னு அங்கிருந்து எந்திரிச்சு 2 அடி 3 அடி தள்ளி பின்னாடி நின்ட்டாருங்க. நீ வரக்கூடாது, வெளியே போ, கோயிலை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காரமாக கத்துறாருங்க அந்த அழகுநாச்சி அம்மன் அருள் வந்த பூசாரி. ஏன் சாமி இப்படி சொல்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்றாருங்க. உன்னுடைய மகனை காணம் தான் வந்திருக்க, அவன் உங்களுக்கு திரும்பி கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள் வந்த பூசாரி சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அவங்களுடைய அம்மா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அரை மணி நேரம் கழிச்சு மயக்கம்லாம் தெரிஞ்சு காலையே விழுகிறாங்க, எப்படியாவது என் மகனை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. விதி அது யாராலையும் மறுக்க முடியாது, உன் மகன் இனி திரும்பி கிடைக்கவே மாட்டான். உயிரோடு இருக்கானா இல்லையான்னு கேட்டாலும் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாருங்க அந்த பூசாரி சிரிச்சுக்கிட்டு. அந்த டைம்ல அந்த பூசாரி என்ன சொல்றாரு, அவனுடைய கண்ணீருக்காக நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள உன்னுடைய மகனை பற்றி உனக்கு தெரிய வரும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அருளை விட்டு விலகிட்டாருங்க. அதற்கடுத்து இவங்களுக்குள்ள 1000 கலக்கங்கள்ங்க. எங்கேயாவது போயிட்டாரா அல்லது வீட்டுக்கே வரமாட்டான்னு சொல்றாரா அல்லது செத்து போயிட்டாரான்னு என்ன சொல்றாருன்னே புரியாம வீட்டுக்கு வந்து செத்துட்டாங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை மாலை ஒரு 6 மணி இருக்குங்க. இந்த அழகுநாச்சி அம்மன் கோவில் பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பூஜை பண்ண போயிருக்காரு. கரெக்டாக அந்த கெஜம் இருந்துச்சு இல்லையா, எப்படி வந்து முத்தையன் வந்து மிதந்து வந்து மேலே கிடந்தாரு, அதே மாதிரி அந்த கெஜத்தில் தான் இந்த வினித்தும் வந்து மிதந்து மேலே கிடந்து கிடக்கிறாருங்க, மீன்கள்லாம் அரிச்சு. அதுக்கடுத்து ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் அங்கே போய் நின்று அந்த வினித்தினுடைய சலத்தை வெளியெடுத்து அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கோயிலுடைய கெஜம் இருக்கு இல்லையா, அது ஒரு புண்ணிய ஸ்தலம் மாதிரி அந்த ஊர்க்காரங்க நம்புறாங்க, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்க்காரங்களுமே. அந்த கெஜம் அப்படிங்கிற அந்த அணைக்கட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே தண்ணி குறையவே குறையாதவங்க இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அணைக்கட்டுக்குள்ளே யார் காலை வச்சாலும் சரிங்க, அந்த நீர் சுழற்சி காரணத்தினால உள்ளே இழுச்சு அப்படின்னா பாடியை வெளியவே விடாதுங்க. அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா சில பேர் வந்து புண்ணியம் மாதிரி நினைப்பாங்க, ஏன்னா அழகுநாச்சி அம்மனுடைய சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுலேயே நம்ம இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பாவங்கள் அயோக்கியத்தனங்கள் செஞ்சவங்களை யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கசத்தில் போய் தானாக விழுந்தாங்க அப்படின்னா மேலே கொண்டு தள்ளிருங்க. அதே மாதிரி தான் இந்த முத்தையனையும் வினித்தையும் தள்ளியிருக்குங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே அழகுநாச்சி அம்மனை வந்து கும்பிட்டாலும் கூட வினித்தினுடைய பெற்றோர்கள் பயங்கரமாக திட்டுறாங்க. என் மகன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான், நீயே கொண்டுட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடும் பயங்கரமாக எழுதிட்டு எடுத்து போய் இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அந்த அழகுநாச்சி அம்மனுடைய கசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 காலகட்டத்தில் ஒரு வாலிபர் ஒருத்தர் இந்த திருவிழா நடக்கும்போது போய் சாமி கழுவுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி கழுவிட்டு இருந்தவர் உள்ளே இழுத்துருச்சாட்டுருக்கு. உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட 10 நிமிடம் கழிச்சு மூச்சு பிடிச்சி மேலே வந்துட்டார் அவங்க. அவர் வந்து சொன்ன விஷயங்கள் கேட்டு ஊர் மக்கள் இன்னும் அதிர்ந்து போயிட்டாங்க. ஏற்கனவே அங்கே ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, உள்ளே வந்து ஒரு ஊரே இருக்குது, சிலை இருக்குது, கோயில் இருக்குது, ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்புறாங்க ஐதீகம். அப்படி அதே மாதிரி தான் அந்த நபரும் சொல்லியிருக்காருங்க, நான் உள்ளே போனேன், என்ன காரணம் பிடிச்சி தெரியல, என்னை தள்ளி விட்டு மேலே அழகுநாச்சி அம்மனுடைய அருளோடு வந்துட்டேன், அங்கே ஒரு ஊரே இருக்குது நம்ம நம்புற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எலும்பு கூடுகளும் அந்த கெஜத்தில் வந்து எக்கச்சக்கமான பேர் இறந்துருக்காங்களாம். அங்கே எப்படி இறப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறவங்க இவங்க 2 பேர் தான். ஆனால் அந்த கெஜத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பாமல் சில பேர் போய் குளிக்கலாம் துணி வைக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க அப்படின்னா அவங்களையே அறியாமல் உள்ளே இழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறக்கிறதே தெரியாமல் செத்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடக்குமாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலும்பு கூடுகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கெஜத்துக்கு அடியில் ஒரு ஊரே இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காருங்க. இது உண்மையோ பொய்யாங்க, அந்த உள்ளூர்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக அந்த கெஜத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழகுநாச்சி அம்மன் இருக்காங்க, சொந்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால ஊர்க்காரங்க நம்பினாங்க. அதற்கடுத்து வினித்தினுடைய சரளத்தை எடுத்து போய் இறுதி சடங்கம் செஞ்சு முடிச்சு கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் கழிச்சு அந்த 30 நாள் முடியணும் இல்லையா, 30 நாள் முடிச்சு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா அழகுநாச்சி அம்மன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை தூத்துறாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் கடவுளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்த பிள்ளைகள் தானே. அந்த டைமில் அருள் வந்து பூசாரி ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கெஜத்தில் இருந்து போன முத்தையன், வினித், அப்புறம் ரவி, இவங்க 3 பேருமே அநீதி செஞ்சவங்க தான், இவங்களை கொன்னது நான் கிடையாது, அந்த திருநங்கையினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க அந்த கெஜத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது 3 பேரும் சேர்ந்து முத்தையா, வினித், ரவி 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாள் தண்ணி அடிச்சுட்டு ஊருக்குள்ள சில பேர் நம்ப மாட்டாங்கல்ல, அந்த கெஜத்திலேயே போய் குடிக்கிறேன்னு எல்லா பக்கம் தண்ணி வறண்டு போயிருக்குது, அந்த கெஜத்தில் போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் குடிக்க போயிருக்காங்க. குடிக்க போகும்போது சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அழகுநாச்சி அம்மனை வழிபடுறதுக்கு முன்னாடி அந்த மீன்களுக்கு உணவளிச்சுட்டு போவதாங்க வழக்கம். அப்படி இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு போன சரக்கு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போதையில் அங்கே இங்கேயும் அந்த கெஜத்தில் வந்து ஊற்றிருக்காங்க. ஊற்றிட்டு அங்கே தவறான சில விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பாங்களாட்டுங்க. அதற்கு அடுத்து தான் அந்த அழகுநாச்சி அம்மன் வந்து ஆத்திரத்தில் இருந்திருக்கு. அந்த கோபத்தில் இந்த அழகுநாச்சி அம்மன் முத்தையனை மட்டும் தாங்க பழி வாங்கியிருக்கு. ஆனால் முத்தையனுடைய ஆன்மா தான் இவங்க 2 பேர்த்தையும் பழி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள் அந்த பூசாரி சொல்லி முடிச்சிருச்சுங்க.
அதே மாதிரி திருவிழா வந்து ஒவ்வொரு வருடமும் எடுப்பாங்க இல்லையா, திருவிழா எடுத்து ஒரு 6 மாத காலகட்டம் இருந்தாலும் கூட இப்படி அசுத்தம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகுநாச்சி அம்மன் அருள் வந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திருவிழா எடுத்து சொல்லியிருக்காரு. திருவிழா எடுத்த அந்த கஜத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புனித ஸ்தலமாக அந்த மந்திரங்கள் அதை இதையெல்லாம் ஓதி நீட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வு 2017-18 காலகட்டத்தில் நடந்தது பிரதர். எங்களுடைய எல்லை தெய்வமான அழகுநாச்சி அம்மன் மீறி நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். நாங்கள் இப்போதும் அந்த கஜத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே இருக்கு, அழகுநாச்சி அம்மன் நாங்கள் தத்ரூபமாக உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். எப்படி சிவன் வந்து கைலாய மலை இருக்காரு அதே மாதிரி அழகுநாச்சி அம்மன் அந்த கஜத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இந்த மாதிரி ஒரு படம் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நான் பார்த்துருக்கேன் பல வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ அவங்க செய்த தவறுக்கான தண்டனை எப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த நிகழ்வு வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சாருங்க தங்கவேல் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர். அவருக்கு ஒரு நன்றி சொல்லி முடிச்சுட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. எப்போதுமே மது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மது குடிக்கிறவங்க கிட்ட இருந்தோம் அப்படின்னா அது குடும்பம் மட்டும் இல்லைங்க, சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கெடுத்துரும். ஒட்டுமொத்த ஊரையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மது அப்படிங்கிற அரக்கன் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணி இருக்கு பார்த்தீங்களா. அது மட்டும் இல்லாமல் அப்பாவியாக இருக்கக்கூடிய 2 இளைஞர்களுடைய உயிரிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மது அப்படிங்கிற அரக்கனால தாங்க போயிருக்கு. அரசாங்கமே மதுவை நடத்துறத பார்த்துட்டு நம்மளுக்கு கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆனால் அதுக்குள்ள நம்ம அரசியலுக்குள்ள போக வேணாங்க. மது பழக்கம் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூட ஒட்டாமல் இருந்தாவே நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தில் சொல்லி முடிச்சு இன்றைய காணொலியை முடிச்சிடுறாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.